ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னா ரெசிபீஸ். இன்னைக்கு பிரெட்டும் எக்கும் வச்சு பிரெட் எக் ரோல் செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிரெட் எடுத்துக்கலாம். ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட கார்னர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டோட கார்னரும் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பிரெட் எடுத்து சப்பாத்தி கட்டையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது நல்லா லென்த்தாகவும் மெலிசாகவும் வந்திருக்கு. மீதி இருக்க எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. தேய்ச்சி வச்சுருக்க எல்லா பிரெட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். பாயில் பண்ண 2 முட்டையும் துருவி எடுத்தாச்சு. அடுத்து கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி விழாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடானதும் துருவின 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போயிருச்சு. நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து துருவி வச்சிருக்க முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் ஆட் பண்ண மசாலா எக்கில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எக் ஸ்டஃபிங்கை ப்ரெட்டோட சென்டரில் வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டை ப்ரெட்டோட 4 கார்னர்லேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ப்ரெட் ரோலையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ரோல்ஸை ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ப்ரெட் ரோலையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண எல்லா ப்ரெட் ரோலையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான ப்ரெட் எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சன்னா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.